அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட சொல்லிருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. இப்ப என்னன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அரசு தேசிய கட்சி ஆகுது அப்படின்றது நேத்துலேருந்து பரவலா போயிட்டு இருக்கு. உண்மையிலே அதுதான். இன்னைக்கு ஏகப்பட்ட மாநிலங்கள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க. மாநிலங்களவை எம்பி காலியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீட்டுக்கு இப்ப நம்மளுடைய தமிழக அரசு சார்பா யார் போறா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே போயிட்டு இருந்துச்சு. 2 பேருடைய பேர் பரிசீலனையில இருக்கு. விஜய் அவர்கள் டிக் பண்ண பேர் வந்து அங்க போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போறார் அப்படின்ற ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னன்னா ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட ஒரு எப்படி சொல்றது சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா நானும் ஒரு எம்எல்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா திரியறதுக்குலாம் வேலை இல்லை அப்படின்ட்டு ஒரு மாபெரும் நியூஸ் காலையில வந்திருக்கு. அமலாக்கத்துறை தமிழக அரசோட செயலாளர் சாய்குமாருக்கு ஒரு முக்கியமான கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா முதல்ல இவரை வந்து நீங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கடிதம். இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளோட அந்த பென்டிரைவு, அவங்க கிட்ட இருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த அதாவது ஒரு ஆவணமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது நம்மளை வந்து கஸ்டடி அவங்கள எடுத்து அவங்கள விசாரிக்கிறதுக்கான அனைத்து உரிமைகளையும் தமிழக அரசுக்கு வந்து ஈடி கொடுத்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ அங்கே நெஞ்சு வலிக்குது, இங்கே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. டெல்லியிலேருந்து வந்த மிக முக்கிய தகவலாக இதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தப்பிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற நகராட்சி நிர்வாக ஊழல், கனிம வள கொள்ளை, இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்மாக் ஊழல், அது போக பார்த்தீங்கன்னா அந்த அமலாக்கத்துறையிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ அனைவரையும் நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருக்குமே வந்து பயங்கர பயத்திலையும் அடிவயிறு கலைக்கு போய் அப்பா அம்மையும் உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த வரிசையில தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பாஞ்ச இந்த இடி வழக்கு அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்களுக்கும் இந்த வழக்கு அப்படின்றது பாய போகுது. எல்லாருமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள், சில வழக்குகள்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸ்ரீமதி வழக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஸ்ரீமதி மாடியிலிருந்து கீழே விழுந்த அந்த 12ஆம் வகுப்பு மாணவி, அது போக பார்த்தீங்கன்னா நாங்குநேரி சம்பவம் இப்போ நடந்தது, ஆகாஷ் கொலை வழக்குன்னு சொல்லிட்டு கஸ்டடி வழக்கு, இதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச திருப்புவனம் அஜித் கொலை வழக்கு, இதை விட ரொம்ப முக்கியமா ஜெயலலிதா அவர்களின் கொடநாடு, இதை நான் வந்து வந்த உடனே இந்த ஃபைலை ரீஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கெத்தாக வந்தாப்புல ஆட்சிக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே கிடப்பில் போயிட்டு டிஎம்கேவும் வந்து முழுக்க அண்டர் கிரவுண்டில் ஒன்றாவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்கே வந்து இன்னைக்கு தொற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வாயே திறக்காமல் இருந்தார். இந்த பரப்புரை டயத்தில் தான் அவர் அதிகமாக பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப காலில் விழுந்து சிவிஎஸ் தரப்பை வந்து கெஞ்சி கெதறி வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு கூட்டிருக்காங்க. அப்படின்னா கூட 80 மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்திருந்தாலும் கூட இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பக்கமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 17 மாவட்ட செயலாளர்கள் தான். அப்போ இது பரவாயில்ல, போனதெல்லாம் போகட்டும், இன்னைக்கு வந்து நம்மளுடைய அந்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நம்ம பேசி எதனாலும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வெற்றி கழக அரசுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாகவே வந்து இந்த அரசை கவிழ்க்கிறதுக்குமான ஒரு மிகப்பெரிய சதி வேலை வந்து அவங்களுடைய எம்ஜிஆர் மாளிகையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இருக்கிற தமிழக அரசு, நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுடைய அரசுனால ஒட்டுமொத்தமாக லஞ்சம் ஊழலில் கொளுத்து போயிருந்தவங்க ரொம்ப பதுங்கி பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாயிறதுக்கு முன்னாடி பதுங்குவாங்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பதுங்கிட்டு இருக்காங்க. பாயிறது அப்படின்னா இங்கேருந்து எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனாதான் முடியுன்ற மாதிரி அவங்கவுங்க எந்தெந்த நாட்டில் செட்டில் ஆயிடலாம், நம்மளுக்கு பதவி வேணாம், கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிடிஆர் அவர்கள் போயிட்டாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து செம்மலை அவர்கள் வந்து விலகிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதிகள், நாங்களாம் வந்து அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்கன்றவங்க வரிசையிலலாம் இருந்தவங்க ஒவ்வொருத்தராக கட்சி விட்டு கலண்டு போகும்போது அடுத்து கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைமுறையினர், கொஞ்சம் வயசில் இருக்கிற இளைஞர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடா அது, நம்மளை விட இவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்மலாம் அடுத்து அவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க திமுகவில் அப்படின்னா உண்மை அதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று பிடிஆர் அவர்கள் நான் வந்து பொது வாழ்விலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கேன்னு சொன்ன உடனே திமுக காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, பிடிஆர் வந்து இப்படியாப்பட்ட ஆள் அப்படியாப்பட்ட ஆளுன்னு அவங்களோட சேனல்லே போட்டு வீடியோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற அளவுக்கும் டிஎம்கே ஐடிவிங்களே பார்த்தீங்கன்னா முழுக்க பிடிஆரை வந்து அடி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கொள்ளையடிச்ச விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்சி சார்பில் இல்லைங்க, அவராக தானங்க கொள்ளையடிச்சார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அதை அப்படியே ஒதுக்கிடுவோம். நம்ம டெல்லி அரசியலுக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக மாநிலங்களவை சீட்டுக்கு போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி
கேள்வியில் 2 பேரோட பேர் பரிசீலனையில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர் அவர்கள். உண்மையிலே அவருடைய அனுபவம் அப்படின்றது திரைத்துறையில் இருந்தால் கூட நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அவர்கள் ரொம்பவே ஒரு அனுபவசாலி. அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட அந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலோசனை அதாவது அவர் வழங்குற அந்த ஆலோசனை மூலியமா தான் இன்னைக்கு வந்து கட்சியை ஆரம்பிச்சு அவர் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காரு. என்னதான் ஆலோசகரா ஜான ஆரோக்கியசாமி இருந்தாலும் கூட குடும்பத்தில் இருக்கிற ஆலோசகராக இருக்கிறது நம்மளுடைய சந்திரசேகர் அவர்கள் தான். அதாவது ஊடால பயங்கர ரூமர்லாம் பழவுச்சு, அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை, அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதெல்லாம் உடச்சிருந்து ஒவ்வொரு மேடையிலும் தன்னுடைய தந்தையை கொண்டுட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு அவருடைய பேர் தான் வந்து முதல் இடத்துல பரிசீலனையில் இருக்கு. அவர் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய பேர் தான் வந்து டிக் செய்யப்படும். இரண்டாவது, அதை விட முக்கியமாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும், குடும்ப அரசியல். இன்னைக்கு வந்து சந்திரசேகர் அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் அப்படின்னு தாக்கி பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் பயங்கரமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அதை நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம்னா 2வது பேர் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடிகை திரிசா அவர்கள். புது படத்தில் எதுலையுமே அவங்க கமிட் ஆகலை அப்படின்றது இதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா புது படம் வந்து அவங்களுடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஜ் பக்கத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு அப்டேட்டாக இருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க தான். சில அமைப்புகள் எல்லாம் அவங்க மெம்பரா இருக்காங்க, பீட்டா இந்த மாதிரி அமைப்புகள்ல அவங்க மெம்பரா இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அரசியல்ல ஈடுபாடு இல்லை அப்படின்னா கூட ஒரு காலகட்டங்களில் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை நடிகர் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இன்னைக்கு வந்து இவர் சேர்ந்துருவாரு, நம்மளுடைய விஜய் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா பாணி அப்படின்றதுக்குலாம் இது வேலை கிடையாது. ஏன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் பாணி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுக்கு பக்கபலமா இருந்த நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் மாதிரி தான் இந்த ஒரு அரசியல் கண்ணத்தை நம்ம பார்க்கணும். இந்த கண்ணோட்டம் அப்படின்றது நீங்க தப்பா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா தப்பா தான் தெரியும். ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு காலகட்டங்கள்ல கலைஞர் அவர்களுக்கு முரசொலி மாறன் அவர்கள் பக்கபலமா டெல்லியில அவருடைய குரலை வந்து ஒழிச்சாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு டிஆர் பாலு, கனிமொழி இருந்தாங்க. எடப்பாடிக்கு பாத்தீங்கன்னா தம்பிதுரை, சிவிஎஸ் இருந்தாங்க. அதே போல நம்மளுடைய எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அதுவும் ஜெயலலிதா அம்மா வந்து சும்மா சாதாரணமாலாம் இல்லை. அந்த ஒரு அயன் லேடியா இன்னைக்கு தமிழ்நாட்டின் குரலா அந்த எம்பியில ஒழிச்சது அப்படின்றது கண்டிப்பா அதெல்லாம் வந்து அந்த காலத்து அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இதை பெருமையா பேசுவாங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய உட்கார்ந்த சீட், எம்பி மாநிலங்களவையில் 185ஆம் நம்பர் சீட்டு. அந்த மாதிரி நிறைய வரலாறுகள் அப்படின்றது அந்த எம்பி சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய திரிசா அவர்கள் இதுக்கு பொருத்தமானவர் தான் அப்படின்றத வந்து நம்ம எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பொது அரசியல் இல்லைங்க, என்னங்க சும்மா நார்மையான ஒரு நடிகரை தூக்கிட்டு வந்து நீங்க உள்ள போட்டிருக்கீங்க. நடிகராக இருந்த விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்றது இல்லாம அவர் அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் ஆயிருக்கார் அப்படின்றத சில அரசியல்வாதிகள் ஏத்துக்க கூட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி நடிகை திரிசா அவர்கள் ஆல்ரெடி வந்து பொது அமைப்புகள் நிறைய இதில் இருக்காங்க. நீங்கள் போய் அவங்களோட டீட்டெயிலாம் வந்து கூகுள்லே இருக்கும். நம்ம வந்து போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இவங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆளை இன்னைக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் டிக் பண்ண போகிறாரு. சீக்கிரமாக நம்மளுடைய குரல் அங்கே டெல்லியில் ஒலிக்க போகுது அப்படின்றதும், அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சவுண்டு ரொம்ப கம்மியாயிருச்சு, இந்த தேர்தலோட அவ்வளோதான் முடிஞ்சு பிஜேபிக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் மீண்டும் பிஜேபி புத்துயிர் பெற விதமாக நயனார் நாகேந்திரன் அவர்களை தூக்கிட்டு அதே இடத்துக்கு மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வர்றாரு. உண்மையிலே இந்த அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்காங்க. உண்மையிலே டிஎம்கே ஆளும் கட்சியாக இருந்ததை விட எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்மளே பழைய வீடியோக்கள் எல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா டிஎம்கே கீழ்த்தரமான எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் உண்மையான ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி இங்கே தமிழக அரசில் ஒருவேளை தப்பு நடந்துச்சு, எங்கே ஒரு இடத்துல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒழிக்கிற விதமாக அண்ணாமலை இருப்பார் அப்படின்றதே நம்ம சொல்லிக்குவோம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இது வந்து பிஜேபி ரொம்ப நம்புறாங்க. ஒருவேளை அடுத்த வரப்போகிற தேர்தலில் பிஜேபி வந்து எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்றத நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இனி வேலை கிடையாது. அடுத்த 30 வருஷத்துக்கு நம்மளுடைய தமிழக வெற்றிக்கழக ஆட்சி தான், விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.